தீட்டி ஊராட்சி சொல்லாமல் ஓர் பொருத்தம் பார்க்காமல் சுபவேகை குறிக்காமல் மந்திரங்கள் போடாமல் நண்பர்கள் விவாகம் இங்கு நடக்கிறது. காட்டுக்குள்ளே தொடங்கியது காதல் வெற்றி, ஊருக்குள்ளே எரிகிறது ஜாதி தீட்டி. காட்டுக்குள்ளே தொடங்கியது காதல் வெற்றி, ஊருக்குள்ளே எரிகிறது ஜாதி தீட்டி. அழகா இருக்கிற எந்த பொண்ணை பார்த்தாலும் சொந்தமாக்கிக்கணுங்கிற ஆசை வருது. அது எனக்கு மட்டும்தான் அப்படி வருதா? நானே உங்ககிட்ட கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க போய் எங்கிட்ட கேட்க சரியா போச்சு போ. தலைவரே, தங்கத்தை பாத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. எப்பதான் உரச போறீங்களோ தெரியல. அதுக்குள்ள அந்த வாத்தியா உரைச்சிருவான் போல இருக்க. என்ன சொன்ன? எப்ப உரச போறேனா? மொத்தமா உருக்க போறேன் பாரு தங்கத்தை. என்ன பண்ணல? இலசா பார்த்து விட்டியா? இலசுதாங்க. என்னப்பா உன் தங்கச்சி தங்கத்தை பத்தி தான் தலைவர் ரொம்ப கவலைப்படுறாரு. தங்கச்சி அவளை விஷம் வச்சு கொண்டு இருக்கணும். இந்த உலகத்துல 3 பேர் தாங்க எனக்கு சொந்தம். உன்னை முதலாளி, 2வது என் பொண்டாட்டி, 3வது இந்த 2 பேரும் எனக்கு கொடுத்த அந்த சாமி. இவங்களை தவிர எனக்கு சொந்தம் வேற யாரும் இல்லைங்க. தலைவரே, இப்படி ஒருத்தவங்களுக்கு கிடைச்சதுக்கு எல்லாம் அந்த கடவுளோட செயல்தான்ப்பா. டேய் பழனி, அந்த காஞ்சிபுரம் ராமசாமி ஆட்டு நெல்ல போட்டு 4 மாசம் ஆகுது, ஒரு மதுரை இல்ல. என்ன ஏதுன்னு போய் பாட்டு வரியாடா? 2 மணி பஸ்ல கிளம்பிடுறானே. கொடு. அடிங்க, இன்னொரு வெட்டுப்பா. நல்லதா?
சரவணா அண்ணாங்க? அண்ணன் காலையில தோட்டத்துல போய் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அங்கதான் போயிருப்பாரு. காதல் எதிரி, நல்ல காதல், கள்ளக்காதல் எல்லாமே காமன் தானே. ஏ சரோஜா, நம்மளை பத்தி தங்கம் உன் புருஷன் கிட்ட சொன்னத அவன் நம்பளைன்னு சொன்னிய, அது உண்மை நினைக்கிறேனே? அப்படிதான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் உங்களை பார்க்க வரப்ப எங்க அவன் பாத்துருவானோன்னு மனசு திக்கு திக்குன்னு இருக்கு. அதான் சரோஜா, நம்மளால அவனுக்கு எதுக்கு பிரச்சனை, அவனால நமக்கு எதுக்கு பிரச்சனை, ஒரேடி அவன் கதையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இதுவும் மாட்டிக்க மாட்டோம்ல. எத்தனையோ கொலை பண்ணி இருக்கேன், அதுல எல்லாம் மாட்டிக்கிட்டேனா அதுல இதுவும் ஒண்ணு. சத்தம் இல்லாம முடிச்சிடறேன். போகும்போது சுத்து முத்து பார்த்துட்டு ஜாக்கிரதையா போ. அடப்பாவி, என்னடா முக்கியமான விஷயம். வண்டியில ஏற மட்டும் உண்மையா போய் ராசி அவமானம்.